தொழிலாளியை அடித்துக் கொன்றதாக இன்ஸ்டா ரீல் தம்பதிக்கு காப்பு மாட்டியிருக்கிறார்கள் காவல்துறையினர். என்ன நடந்தது, எங்கு நடந்தது பார்க்கலாம். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. கணவன் மனைவியாக இணைந்து இன்ஸ்டாவில் ரீல் போட்டு வந்த இந்த தம்பதியை தான் கொலை வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள செட்டியார்மட பகுதியில் வசிப்பவர்கள் நவநீத கிருஷ்ணன், அமுதா தம்பதி. இவர்கள் விதவிதமாக ரீல்ஸ் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஏற்றுவது வழக்கம். இவர்களது வீட்டருகே வசிப்பவர்கள் ஜெகதீஷ், சோஃபிகா தம்பதி. அமுதா மற்றும் சோஃபிகா இடையே தெரு பைப்பில் குடிதண்ணீர் பிடிப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று அமுதா தனது காதல் கணவர் நவநீத கிருஷ்ணனுடன் வீட்டு முன்பாக நின்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது ஜெகதீஷ் தனது வீட்டின் முன்பு கிடந்த குப்பையை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார். இது அமுதாவுக்கு ரீல்ஸ் எடுக்க சிரமமானதால் கடுப்பான கணவனும் மனைவியும் ஜெகதீஷுடன் வாய் தகராறில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வாய் தகராறு கைகலப்பாக நவநீத கிருஷ்ணன் இரும்பு கம்பியாலும் அமுதா கையாலும் ஜெகதீஷை தாக்கியுள்ளனர். அதனை தடுக்க வந்த ஜெகதீஷின் உறவினர் மணிகண்டனுக்கும் அடி விழுந்துள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த ஜெகதீஷையும் மணிகண்டனையும் உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதுகுறித்து சோபிகா இரணியல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அடிதடி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜெகதீஷ் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அடிதடி வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் இன்ஸ்டா ரீல்ஸ் தம்பதி அமுதா, நவநீத கிருஷ்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.